நாளைக்கே நம்ம நாட்டுல பெட்ரோல் மாதிரி முக்கியமான ஃபியூயல் எல்லாம் சுத்தமா முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல் கொஞ்ச நாட்கள்ல ரோட்ல ஒரு வாகனமும் இருக்காது, விமானங்கள் பறக்க முடியாது, ஒரே நாள்ல போக்குவரத்து முழுசா முடங்கிடும். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள மக்களுக்கு பயம் ஆரம்பிக்கும். கடைகளுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வராது. ஏற்கனவே கடையில இருக்கிற பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இருக்கிற பொருளை வாங்க மக்கள் லைன்ல நின்னு காத்திருக்க வேண்டியிருக்கும். வைத்தியசாலைகளும் மெதுவா பாதிக்கப்படும். போக்குவரத்து இல்லாததால் அத்தியாவசிய சேவைகள் பலவும் முடங்கிடும். ஒரு மாதத்திற்குள் நாட்டோட பொருளாதாரம் பெரிதாக பாதிக்கப்படும். விமான சேவை, கப்பல் போக்குவரத்து, பல தொழிற்சாலைகளும் நிறுத்தப்படலாம். நிறைய மக்கள் வேலையில்லாமல் வீடுகளில் முடங்கி இருப்பார்கள். இதனால் மக்களின் சேமிப்பு பணமும் குறைந்து பெரிய பொருளாதார நெருக்கடி உருவாகும். அதுக்கு பிறகுதான் விவசாயத்தையும் விவசாயிகளையும் மக்கள் கடவுளாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். நகர் மக்கள் மெதுவாக தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப ஆரம்பிப்பார்கள். சிலர் மிதிவண்டியில் பயணம் செய்வார்கள், சிலர் நடந்து போவார்கள். மெதுவாக மனிதர்கள் மறந்து போன வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவான். மண், விவசாயம், சுயமாக உழைத்து வாழும் வாழ்க்கை, இதுவே மனிதர்களை காப்பாற்றும் என்பதை உலகம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். பிறகுதான் மனிதன் சூரிய சக்தி, காற்றாலை சக்தி, மின்சார வாகனங்கள் போன்ற இயற்கைக்கு தீங்கு இல்லாத தொழில்நுட்பங்களை வேகமாக உருவாக்க ஆரம்பிப்பான். ஆனா அந்த காலம் வரும் வரை உலக மக்களுக்கு தெரியாது எந்த விதமான எரிபொருளும் இல்லாமலேயே வாழ்ந்த எமது முன்னோர்களின் வாழ்க்கை பற்றி. அவர்கள் நடந்து சென்றார்கள், மாட்டு வண்டியில் பயணம் செய்தார்கள், பொருட்களை எடுத்துச் சென்றார்கள். ஆனா அதே நேரத்தில் பிரம்மாண்டமான கோவில்களையும் அற்புதமான கட்டிடங்களையும் கட்டினார்கள். ஒரு நாள் ஃபியூல் இல்லாமல் உலகம் நின்று போனால் நாமும் மீண்டும் அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி உண்மையில நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.